வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் இன்னும் வெளியிடல ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் ஆல்ரெடி வந்துருன்னு சொன்னீங்களே, இன்னும் வெளியாகலே அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கட் ஆஃப் மார்க்கை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் தெரியாமலே இருக்குது. நான் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கேன், எக்ஸ் ஆர்மியில் இருக்கேன், எனக்கு என்ன கட் ஆஃப் மார்க் வரும், டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கேன், எனக்கு என்ன கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு கிளியரான பதிலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது, தெரியாத நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு மென் உமனுக்கு கேட்டகரி வைஸாக கட் ஆஃப் மார்க் ஆல்ரெடி டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். மேக்ஸிமம் நீங்கள் மென் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒரு 84-85 மார்க் மேலே இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிளில் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும். அதே நீங்கள் உமன் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒரு 74-75 ப்ளஸ் மார்க் இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைச்சிடும். இது கம்யூனிட்டி வைஸாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 74-75 மார்க் மேலே நீங்கள் வச்சுருந்தாலே போதுமானது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக காம்படிஷன்லாம் ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் ஓவரால் எல்லாம் முடிச்சு பேசிக்காக ஒரு 74-75 மார்க் வச்சுருந்தாலே போதுமானது, உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரியில் என்ன ப்ரோ நாங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு 70-72 மார்க், 70-71-72 அந்த ரேஞ்சு இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கவலையே பண்ண வேண்டாம், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வெளியிட்ட கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா இதே அளவு தான் வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் ரேஞ்ச் தான் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வரதுக்கு சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம எக்ஸெப்ட் பண்ணுற கட் ஆஃப் மார்க் தான், கண்டிப்பாக இது வரணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு 2 or 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோ ஓவரால் ரிசல்ட் எப்போ வெளியாகும் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓவரால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு நாள் இன்றைக்கோ நாளைக்கோ வெளியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி டாப் யூடியூப் சேனல் எல்லாமே எதிர்பார்த்துருந்தாங்க. அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் 1 or 2 டேஸில் ரிசல்ட் வெளியிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரம் கூட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டை மட்டும் டெய்லி போய் செக் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்படி சொல்கிறேன், ஆல்ரெடி அஃபிஷியல் வெப்சைட் தான் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் டெய்லியுமே 1 or 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரிசல்ட் எப்போனாலும் வெளியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலும் இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.